எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோட்டோவோட ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் 5G ஸ்மார்ட் ஃபோனை பற்றியான ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மோட்டோ G34 5G இதுதான் அந்த ஸ்மார்ட் ஃபோனோட பாக்ஸு. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி ஃபோன்லாம் செக் பண்ணிட்டு தான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து நம்ம அதை வாங்கியிருக்கோம். பாக்ஸ் வந்து சாம்சங் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. அதுக்குன்னு அடாப்டர் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, அடாப்டர்லாம் இருக்குது. ஏன்னா இது வந்து ஆல்ரவுண்ட் ஸ்மார்ட் ஃபோன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இது வந்து ஒரு 3 கலரில் வந்து வேரியண்ட் வந்து இருக்குது. பின்னாடி இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கலாம் பெருசாக போடாமல் ஒரு பேராகிராஃப் மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஸோ வாங்க அன்பாக்சிங் பார்க்கலாம். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஏற்கனவே சீல் பிடிச்சதுனால சும்மா அப்படியே பாக்ஸை வந்து இது பண்ணி வச்சுருப்பேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். எடுத்த உடனே மோட்டோ G34 5G ஸ்டிக்கர் போட்டு மொபைல் தான் இருக்குது. அதை எடுத்து அப்படி ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லி வாயெல்லாம் வலிக்குது. அடாப்டரு 20 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கான அடாப்டரு. நீங்கள் 18 வாட்ஸ்லேருந்து நீங்கள் 20 வாட்ஸுக்குள்ளே எந்த அடாப்டர் வேணாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் மோட்டரோலா அந்த அடாப்டரை போட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டைப் சி யூஎஸ்பி கேபிள். அதுக்கப்புறம் உள்ளார எங்கே புக்லெட்லாம் காணும், அடியில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒத்த கையில் பிடிச்சிட்டு ஒத்த கையில் அன்பாக்சிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. என்ன பண்ணுறது, சேனல் ரொம்ப ஏழையான சேனல். வேறு அவ்வளோதான், பேப்பர் அப்புறம் சிம் வச்சுக்கிட்டு ரூலு. அதுக்கப்புறம் இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, வேறு எதுவும் பெருசாகவும் இருக்காது. என்ன பண்ணுறது, வீடியோ 10 நிமிஷம் ஓடும், அதனால் எதுவும் பேசிக்கிட்டு தானே இருந்தோம். சரி, இதெல்லாம் எடுத்து எப்படி இருந்துச்சு அப்படியே வச்சிடலாம். மிஸ் ஆகி போச்சுன்னா அப்புறம் ஆயிரும். இது முன்னாடி சொல்லியிருந்தேன், இது வந்து ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன். 12,000 ரூபாய் இதோட ப்ரைஸு மேக்ஸிமம். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரவுண்டர் ஏன் சொன்னேன்னா, பேட்டரியாக இருக்கட்டும், டிஸ்பிளே, அதுக்கப்புறம் இதோட ப்ராசஸாக இருக்கட்டும், அப்புறம் கேமரா, இந்த மாதிரியான ஃபியூச்சராக இருக்கட்டும். அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா ரெஃப்ரெஷ் ரேட்டு 120 ரெஃப்ரெஷ் ரேட்டு கொடுக்குறாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 60 ரெஃப்ரெஷ் கூட நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஃபோன் வந்து ஸ்மூத்தாக நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகும். அப்படிங்கிறதுனால தான் ஒரு முக்கியமான ஃபீச்சர் அது. அப்புறம் அதுக்கப்புறம் இதோட டிசைன் வேகன் லெதர் அப்படிங்கிற ஒரு மேட் ஃபினிஷிங்கோட இருக்கிற ஒரு பேக் கேஸ் கொண்ட ஒரு மொபைல் ஃபோன் தான் இந்த மோட்டோ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தொட்டு பார்க்கும்போது நல்லா அமங்குற மாதிரியே இருக்கும். அப்புறம் கேமரா அந்த பாயிண்ட் மட்டும் ப்ரொஜெக்ஷனாக கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியே இருந்தாலும் கொஞ்சம் புதுசாக இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் வருது. இது வந்து டால்பி மாஸ் ஸ்டூடியோ ஸ்பீக்கர் தான், ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பவர் பட்டனு, அப்புறம் வாலிட் டவுன் கீ. கீழே பார்த்தீங்கன்னா டால்பி மாஸ் ஸ்டூடியோ ஸ்பீக்கரு, அப்புறம் சீட்டு சார்ஜிங் போர்ட்டு, அப்புறம் 3.mm ஜாக்கு, அது ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர், இந்த ட்ரே கொடுத்துருப்பாங்க. கேமரா வந்து 50 MP கேமரா. ஒரு நல்ல இப்போ இருக்கிற வரம்போல 50 MP கேமராங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லா மொபைல்லையும் அப்படி தான் வருது. ஸோ நம்ம மொபைல்லையும் அதே கதை தான். கீழே வந்து 2 MP மேக்ரா சென்சாரு, அது வந்து ஃபுல் ஹெச்டி தான். நீங்கள் அந்த ஃபினிஷிங் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா மேட் ஃபினிஷிங்காக கொடுத்துருப்பாங்க. கையில் எடுக்கிறது கொஞ்சம் சொரன்னு.
இதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.5 தான். ஐபிஎஸ் எல்இடி ஹெச்ஐடி 120க்கான ரிஃப்ரெஷ் ரேட்டுக்கான ஒரு டிஸ்பிளே. AMOLED கொடுத்துருக்கலான்னு கேட்பீங்க, அதெல்லாம் தரமாட்டாங்க. அதுக்கு இன்னும் ஒரு 2000 தேவைப்படும். அதெல்லாம் இந்த வேரியண்ட்டில் அதில் AMOLED டிஸ்பிளேலாம் மோட்டோலாம் தரமாட்டாங்க. சரி, மொபைல் ஆன் பண்ணி பார்ப்போம். இதுதான் ஃபோனோட இன்டர்ஃபேஸ். ஏற்கனவே ஓப்பன் பண்ணி செக் பண்ணனால அப்பயெல்லாம் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போய் எல்லாம் சர்ச் பண்ணி எல்லாம் பார்த்தாச்சு. கேமரா வீடியோ எல்லாமே செக் பண்ணியாச்சு. இதெல்லாம் பண்ணாதான் அப்புறம் வீடியோ போட முடியும். டைம் காட்டுறது மட்டும் மோட்டோவில் இப்படி தான் இருக்கும் போல. ஏன்னா இப்போ தான் வாழ்க்கையிலே இப்போ தான் மோட்டோவை வாங்கி நம்ம ஒரு 60 ரெஃப்ரெஷ் ரேட் வந்து செட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து பேட்ரி வந்து தாங்கும். 120 கூட மாற்றி கூட அது பேட்ரி வந்து அதிகமாக இருக்கும். அது இப்படி தானே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆட்டோவில் தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவையான இதை மாற்றிக்கலாம். வீட்டில் இருக்கிறோம், சும்மா தான் இருக்கிறோம், வெட்டியாக தான் இருக்கிறோம்னா 120 ரெஃப்ரெஷ் ரேட் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கு. வெளியில் எங்கேயே போகிறோம், சார்ஜ் முக்கியமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக எங்கேயாவது போகிறோம்னா நீங்கள் ஆட்டோவில் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஒர்க் ஆகிக்கும். நான் இது சொன்ன மாதிரி ப்ளூ, பிளாக்கு, அதுக்கப்புறம் ஓஷன் கிரீன், இந்த மாதிரியான 3 கலரில் வருது. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம்லேருந்து 4 GB ரேம் வரைக்கும் ஒரு 128 அது பொதுவாக கொடுத்துட்டாங்க ஸ்டோரேஜ், ஃபோன் ஸ்டோரேஜ். கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 5G 13 பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. ஏன்னா சாம்சங்கில் தான் கொடுத்துருந்தாங்க 13 பேண்ட்டு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக இவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்டஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது உங்களுக்கே தெரியும். ஒரு ப்ளூடூத் 5.1 அந்த வெர்ஷனில் ப்ளூடூத் ஒர்க் ஆகுது. இதோட டிஸ்பிளே பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 500 நிட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட்டோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து மினிமம் ரேஞ்ச் டிஸ்பிளே தான். வெயிலில் போயிங்கன்னா ஓரளவுக்கு பார்த்து எல்லாம் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கேமரா வந்து 50 MP கேமரா, முன்னாடி சொல்லிட்டேன். பேக் கேமரா, அப்புறம் 2 MP மேக்ரோ, ஹெச்டி தான் 30 fps தான் வீடியோ நீங்கள் எடுக்க முடியும். ஃப்ரண்ட் கேமரா 16 MP ஃபுல் ஹெச்டி வீடியோ எடுத்துக்கலாம். 16 MP அல்ட்ரா பிக்சலோடு வருது. அப்புறம் அதோட வந்து வாட்டர் ரெசிடென்ட் IP52 வாட்டர் ரெசிடென்ட்டோட கொடுத்துருக்காங்க அந்த மொபைலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OS அப்கிரேட் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு OS அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3 இயருக்கு செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் டிராகனோட 695 5G அந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த பட்ஜெட்லுக்கு இந்த ப்ராசஸர் தான் எல்லா மொபைல்லையுமே இருக்கும். இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கேமரா பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா மோட்டோவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயம். இந்த டால்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க வந்து ஒரு ஆப்பாகவே அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கு நீங்கள் வந்து டால்பி மியூசிக் போட்ட ஒரு வீடியோ, டால்பி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹெட்செட் போட்டால் தான் இதெல்லாம் ஒர்க் ஆகும். இல்லைன்னா ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன். உங்களுக்கு நான் இப்போ சொன்ன விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்கும். ப்ரைஸ் வந்து இப்போ 12,000 கிட்ட வந்திருக்கு. 4G ரேம் வேரியண்ட்டு அது ஒரு 11,000 10,000க்குள்ளே வந்துடும். ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் இது. ப்ராசஸரும் சரி, கேமரா சரி, பேட்டரி சரி, இருக்கக்கூடிய ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் இதுதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.